டியூஸ்டே மார்னிங் இந்த செடிக்கு பேர் வந்து அடினியம். இந்த செடி வந்து நான் மார்ச் மாதம் வாங்கியிருந்தேன். ஏற்கனவே ஒரு தடவை பூத்துச்சு கொத்து கொத்தா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் பூத்துருக்கு. ரொம்பவே அழகாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டே வந்து நல்லா ஒயிட் கலராகவும், செகண்ட் டே வந்து லைட்டாக பிங்க் கலராக சேஞ்சாகவும் ஆகுது கலரு. இன்றைக்கி வந்து பிள்ளைங்களுக்கு நான் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம். சுட சுட சாதம் வடித்து வச்சுருக்கேன். நேற்று வந்து மீன் குழம்பு வச்சுருந்தேன். அதனால் எனக்கும் ஹஸ்பண்ட்க்கு வந்து மீன் குழம்பு இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு மட்டும் பேக் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து தேங்காய் சாதம் செஞ்சுருந்தேன். மீன் வந்து வறுக்கிறதுக்கும் கொஞ்சம் மசாலா போட்டு ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதனால் பிள்ளைங்களுக்கு வந்து கோவக்காய் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தேங்காய் சாதத்துக்கு கொஞ்சம் காரசாரமாக சைட் டிஷ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோவக்காய் தான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். மற்ற காய்கள்லாம் வந்து ஒரு 3-4 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் தாக்கு பிடிக்கும். பீட்ரூட் மாதிரி காயெல்லாம் ஒரு வாரம் 10 நாள் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் அந்த கோவக்காய் மட்டும் வாங்கி வச்ச 2 நாள்லேயே பாதி வந்து பழுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின அன்றைக்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிடலான்னு ஃப்ரை பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிள்ளைங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு தட்டு வந்து இட்லி ஊற்றி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்றதுக்கு எப்படியும் 10 மணிக்கு மேலே ஆகிடும். மறுபடியும் சூடாக இட்லி ஊற்றி இட்லிக்கு மீன் குழம்போ இல்லை சட்னியை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் இட்லிக்கு கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருந்தேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் இது தான். ரீசெண்டாக நாங்கள் எப்போவுமே போகிற கடைக்கு போயிருந்தோம். அங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆஃபர்னு சொல்லிட்டு பாக்ஸில் வந்து நிறைய பாக்ஸஸ் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனாலும் வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் இருக்கிற ஒரே நல்ல பழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் வந்து வாங்கவும் மாட்டோம், யூஸ் பண்ணவும் மாட்டோம். ஆல்ரெடி வீட்டில் கொஞ்சம் பிளாஸ்டிக் இருக்குது. அதையே நான் ஒன்றுனா வந்து டீக்ளட்டர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் இதை பார்த்த உடனே எனக்கு வாங்கணும்னு தோணிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் வந்து 99 ருபீஸு. பெரிய பாக்ஸ் வந்து 3 வந்து 99, சின்ன பாக்ஸ் வந்து 4 வந்து 99. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடிலாம் டப்பர் வேர், சிக்னோரா வேர்லாம் வாங்கியிருப்போம்ல, அதே குவாலிட்டி தான். சூப்பராக இருந்துச்சு, நல்லா திக்காக இருந்துச்சு. இது வந்து புதுசாக ஒரு அஸ்ட்ரோ அப்படின்னு ஒரு பிராண்டு. இதில் வந்து BPA ஃப்ரீ சர்டிஃபைடும் இருக்குது. இது வந்து மைக்ரோ ஓவனில் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி பாக்ஸ்லாம் நான் ஆல்ரெடி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து வாங்கியிருக்கேன். இந்த ஒரு பாக்ஸே வந்து 130 to 150 வரைக்கும் விற்கும். இப்போ 3 பாக்ஸ் வந்து 99க்கு கிடச்சா கண்டிப்பாக யார் தாங்க அதை விடுவாங்க? தூக்குடா அந்த செல்லத்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசில் ஒன்றும் சின்னத்தில் ஒன்றும் வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள், அஸ்ட்ரோ பிராண்டு BPA ஃப்ரீ சர்டிஃபைடு. இந்த வருஷம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து நான் லஞ்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு எதுவுமே நான் வாங்கலாம். ஆல்ரெடி வந்து வீட்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்துச்சுல, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நட்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்கறதுக்கோ இல்லை மாதுளம்பழம்லாம் உரிச்சு பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுக்கறதுக்கோ யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் குழம்போ சட்னியோ ஏதாவது மீந்துச்சுன்னா கொஞ்சமாக அதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகும். 99 ருபீஸ்க்கு இது ரொம்பவே ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோட சின்ன பொண்ணு அப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்திருந்தா, அம்மா சூப்பராக இருக்குமா, ப்ரைஸ் நம்ம இவ்வளோ கம்மியாக இருக்குது, நீங்கள் இன்னும் 2-3 வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னால் எனக்குமே அப்புறம் தான் தோணுச்சு, ஆமாம்ல இன்னும் 2-3 வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.